அந்த சார் கண்டிப்பா அரசியல்வாதி தான் இருக்கும். அதுல மட்டும் மாற்று கருத்து இல்லை. அது எந்த அரசியல்வாதி என்பது நம்ம பிரஸ் உங்களுக்கு தெரியும். அது என்னன்னு யாருக்கும் இப்ப தெரியாம ஒரு ஒரு புதிரா இருந்துட்டு இருக்காது. மத்திய அரசுல கோடி கணக்கான பணத்தை வாங்கிட்டு இருக்காங்க. அந்த கணக்கை ஒழுங்கா காட்ட மாட்டேன்றாங்க. இதுல இவங்க கொடுத்த வாக்குறுதி தானே, ஸ்டேட்மெண்ட் கவர்மெண்ட் கொடுத்த வாக்குறுதி தானே 1000 ரூபாய் பெண்களுக்கு. அதுல கூட ஒரு பிரிவினை பண்ணிருக்காங்க. என்ன பிரிவினை? தகுதி உள்ள பெண்கள், தகுதியற்ற பெண்கள். அது என்ன தகுதி உள்ளவங்க? ரேஷன் கார்டு எல்லாமே எல்லாரும் பெண்கள் தானே. அதுல தகுதி உள்ளவர்கள், தகுதியற்றவர்கள். இப்படி இவங்க இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்த வாக்குறுதிய காப்பாத்தாம இருந்துட்டு இருக்காங்க. அது இந்த தடவை இந்த 25ஆம் ஆண்டு இந்த வருஷத்திலேயே பிகினிங் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதிருப்தியை கொடுத்துட்டாங்க. இது ஏழைவாழ மக்கள், கஷ்டப்படுற மக்கள் எவ்வளவு சிரமப்படுவாங்கன்றது அவங்களுக்கு இன்னும் புரியல. ஏன்னா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உயர் அதிகாரிகளுக்கு சம்பளம் வந்துடுது, அரசாங்கத்தை சார்ந்தவங்களுக்கு சம்பளம் வந்துடுது, அரசியல்வாதிகளுக்கு எப்படியோ சம்பளம் வந்துடுது, எப்படியோ பணங்கள் வந்துடுது. ஆனா ஓட்டு போட்ட மக்களுக்கு இந்த வருஷமான ஒரு 1000 ரூபாய் கொடுக்க கூட வக்கீலனா என்ன அரசாங்கம்? நான் கேட்கிறேன். இது ஒரு சாதாரண அடிப்படையில் ஒரு மனிதன் ஒரு 12 மாசத்துக்கு ஒரு 1000 ரூபாய் கேட்கறாங்க ஒரு மனிதருக்கு, ஒரு குடும்ப அட்டைக்கு கொடுக்க முடியாது சொல்லும் போது வெக்கக்கேடா இருக்கு. ஏங்க, நான் அச்சுறுத்தல் தான் வந்திருக்கோம். இப்போ இந்த கோயில் இவருடைய அப்பா தான் இந்த கோயிலை உருவாக்கியவர். அவருக்கு 68வது ஆண்டு. இன்னைக்கு அவருடைய 8வது ஆண்டு பிறந்த நாள். அவர் இல்ல, மறந்துட்டாரு. ஆனா அந்த நிர்வாகத்தை இந்த தம்பி, என்னுடைய பிரிவில் இருக்கிற இந்த தம்பி சுகுப்பு பாண்டியன் சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. அந்த நிகழ்ச்சிக்கு தான் வந்திருக்க. ஆனா இந்த நிகழ்ச்சி நடத்த